இன்றைய விளக்க உரை ஆண்டவர் அவர்களோடு இருந்ததால் பெர்சியாவில் நாடு கடத்தப்பட்டிருந்த ஒரு எளிய இஸ்ரேல் பெண்ணான எஸ்தர் அவளுடைய உறவினரான மொர்தக்காயுடன் சேர்ந்து பெர்சியா அரசரிடமிருந்து மிகுந்த தயவை பெறுகிறார். எஸ்தர் பெர்சியாவின் புதிய அரசியாகிறார். அரசரின் வலதுகையாக இருந்த அமலேக்கியரான ஆமான் மொர்தக்காயின் மீதான பொறாமையாலும் இஸ்ரேலர்கள் மீதான கோபத்தாலும் தூண்டப்பட்டு அனைத்து இஸ்ரேலர்களுக்கும் எதிராக ஒரு சட்டத்தை அறிவிக்கும்படி அரசரை வற்புறுத்துகிறார். யூதர்களை சட்டவிரோதமாக கருதி அதை சட்டப்பூர்வமாக்குகிறார். மேலும் யாரும் அவர்களை தாக்கவும் எந்த விளைவுகளும் இல்லாமல் அவர்களின் சொத்துகளையும் பொருட்களையும் கைப்பற்றவும் அனுமதிக்கிறார். எஸ்தர் அரசி தலையிட்டு தனது சமூகத்தை மீட்க ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அவள் தனது பதவியையும் தனது சொந்த உயிரையும் பணயம் வைக்க வேண்டும். எஸ்தர் தனக்கு உதவவும் தான் செய்யவிருந்த எல்லாவற்றையும் செய்ய வலிமையும் தைரியத்தையும் அளிக்கும்படி ஆண்டவரிடம் உண்ணா நோன்பிருந்து ஜெபம் செய்கிறாள். இவை அனைத்தும் கடவுளின் சொந்த அன்பான மக்களுக்காக மட்டுமே. அவள் முழு மனதுடன் ஆண்டவரை நம்புகிறாள். எஸ்தர் அரசரின் இதயத்தை திறந்து இஸ்ரேலர்கள் தங்கள் எதிரிகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள அனுமதிக்கும்படி அவரை வேண்டுகிறாள். கடவுளின் மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆமான் அரசரால் கொல்லப்படுகிறார். மற்றவர்களை காப்பாற்றுவதே முன்னுரிமையாக இருந்த ஜெபத்தின் சக்தியை எஸ்தர் அரசி நமக்கு இன்று நினைவூட்டுகிறாள். இன்றைய நற்செய்தியில் பலனளிக்கும் மற்றும் பயனுள்ள ஜெபத்திற்கான நிபந்தனைகளை இயேசு கோடிட்டு காட்டுகிறார். நாம் என்ன கேட்டாலும் என்ன கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்த நமது அன்பான தந்தையின் நன்மை மற்றும் வாக்குறுதிகளில் முழுமையான நம்பிக்கை வைப்பது முக்கியமாகிறது. ஒரு கெட்ட பெற்றோர் கூட தனது குழந்தை அப்பம் கேட்கும் பொழுது ஒரு கல்லையோ அல்லது மீனை கேட்கும் பொழுது பாம்பையோ கொடுக்க மாட்டார்கள். கடவுள் பூமிக்குரிய அனைத்து தந்தையர் மற்றும் தாய்களின் தந்தையாக இருக்கிறார். நம்மை படைத்த நம் விண்ணுலக தந்தை நாம் கேட்பதை விட அதிகமாக கொடுக்கிறார். கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் கடவுள் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. ஏனெனில் அவர் எப்பொழுதும் பொறுமையான மற்றும் அன்பான நமது தந்தை. நாம் தந்தையிடம் கேட்பது மட்டுமல்லாமல் அவரை வரவேற்கவும், அதாவது தந்தை குழந்தை என்று ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவும் நம் இதயங்களையும் மனதையும் நாம் திறக்க வேண்டும். நம் தந்தை மற்றும் நம் அயலார் நமக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நாமும் நம் அயலாருக்கு, நமது இயேசுவுக்கு செய்ய வேண்டும். நமது ஜெபங்களுக்கு முன்பாகவே அவர் நமது சூழ்நிலைகள் மற்றும் வேண்டுதல்களை அறிந்திருக்கிறார். என்ன எப்போது கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டுள்ளார், நோய்கள் மற்றும் துயரங்கள் உட்பட. எனவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் உள்ள அனைத்து அனுபவங்களும் ஒரு திட்டவட்டமான நோக்கத்துடன் நமது இறுதி நன்மைக்காக நம்மில் செயல்பட நம் அன்பான கடவுளால் அனுமதிக்கப்படுகின்றன. நாம் பொறுமையாக அவருக்காக காத்திருக்கவும் தொடர்ந்து ஜெபிக்கவும் கற்றுக்கொள்வோமாக. ஆமென்.